ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மலரக்கா நீங்களாம் கேப்பாக்கூழ் குடிப்பீங்களா? கேப்பாக்கூழ் குடித்தா நல்ல உடம்புக்கு சத்து ஹெல்த்தி. கேப்பக்கூழை வறுத்து லைட்டாக வறுத்து திரித்து சுக்கு ஏலக்காய் போட்டு காய்ச்சி கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சீனி போட்டு குடிச்சிருக்கோம். கருப்பட்டி நெய் இல்லை, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் சீனியை விட கருப்பட்டி நல்லது உடம்புக்கு. கேப்பக்கூழுக்கு அவ்வளோ சத்து இருக்குது உடம்புக்கு. சுகர் உள்ளவங்க, சுகர் இல்லாதவங்க எல்லாருமே குடிக்கலாம். இனிப்பு இல்லாமல் உப்பு போட்டு குடிக்கலாம். கேப்பை களி கிண்டி திங்கலாம். கேப்பக்கூழுக்கு அவ்வளோ. ஆனால் மூளை வியாதி உள்ளவங்க சாப்பிட்றாதீங்க. மூளை நோய்க்கு மூளை வியாதி உள்ளவங்க கேப்பக்கூழ் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு உரம் போட்டு வளர்த்த மாதிரி ஸ்ட்ராங்காக உள்ளே வெளியே டொயிங் நீண்டுரும். மூளை உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லோரும் சாப்பிட்லாம். முளை ஹெல்த்து. வாரத்தில் ஒரு நாள் மூளை உள்ளவங்க சாப்பிடுங்க, ஒரு நாள் 2 நாள். கேப்பக்கூழ் ஒடிஞ்ச எலும்புக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல திரிச்சு வெள்ளை துணியில் அரித்து காய்ச்சி கொடுப்பாங்க. நல்லா குழுன்னு இருக்கும் பிள்ளைங்களுக்கு. கேப்பக்கூழான சளி பிடிக்கும். கேப்பக்கூழ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா முஷ்டிப்பாய் ஆவீங்க. கரத்தா சண்டை போடுறாங்களோ அந்த மாதிரி ஆவீங்க. கேப்பக்கூழ் கொண்டக்கடலை நைட்டு நிறைய போட்டு காலையில் ஒரு 10 கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு கேப்பக்கூழ் ஒரு டம்ளர் குடிங்க. சும்மா பில்டிங் ஸ்ட்ராங்கு. எத்தனை வேறுனாலும் கூட்டி அடிச்சு டம் உடம்பு கெழுத்து. கேப்பக்கூழ் 10 கொண்டக்கடலை நைட்டு ஊற போட்டு காலையில் குடிங்க. ஒரு பச்சையை சாப்பிட்டுட்டு பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் கேப்பக்கூழ் குடிங்க. சூப்பர். நாங்கள் சாயங்காலம் குடிக்கும் கேப்பக்கூழ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.